வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னை மே தின பூங்காவில் தொழிலாளர் தினத்தன்று தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின், தொழிலாளர்களின் நலனுக்கான தனது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தொழிலாளர் உரிமைகளுக்காக முந்தைய திமுக தலைவர்களின் பங்களிப்புகளை பாராட்டினார். 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் மே 1ஆம் தேதியை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிமுகப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை என்பதை ஸ்டாலின் தனது உரையில் நினைவு கூர்ந்தார். இந்த நடவடிக்கை மாநிலத்தில் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை அங்கீகரிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறித்தது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பங்களிப்புகளை அவர் மேலும் எடுத்துரைத்தார். அவரது தலைமையில் தமிழ்நாட்டில் மே தினத்தை சட்டப்பூர்வ விடுமுறை நாளாக அறிவிக்க சட்டம் இயற்றப்பட்டது. பிரதமர் விபி சிங்கின் ஆட்சி காலத்தில் கருணாநிதியின் முன்னெச்சரிக்கை முயற்சிகளுக்கு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். இது அனைத்து இந்திய மாநிலங்களிலும் மே தினத்தை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை நாளாக அறிவிக்க வழிவகுத்தது. தொழிலாளர்களின் நலனை ஆதரிப்பதற்காக தற்போதைய திமுக அரசு மேற்கொண்ட முயற்சிகளையும் ஸ்டாலின் விவரித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 28.87 லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் 2461 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளால் பயனடைந்துள்ளனர் என்று அவர் கூறினார். கூடுதலாக கிக் தொழிலாளர்களுக்கும் பாரம்பரிய உப்பளம் தொழிலில் பணிபுரிபவர்களுக்கும் தனித்தனி நல வாரியங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மே தினத்தை ஒரு தனி அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட தொழிலாளி வர்க்கம் தங்கள் உரிமைகள் மற்றும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டங்களை முறியடித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக விவரித்தார். வரலாறு முழுவதும் தொழிலாளர்கள் செய்த நீடித்த போராட்டத்தையும் தியாகங்களையும் அவர் ஒப்புக்கொண்டார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் தொழிலாளர் சக்தியின் பங்கை பாராட்டினார். அவர்களின் அயராத முயற்சிகள் நாட்டின் முன்னேற்றத்தை தொடர்ந்து இயக்குகின்றன என்று கூறினார். இதற்கிடையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய தொழிலாளி வர்க்கம் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் அடிப்படை உரிமைகள் மற்றும் நிலையான வாழ்வாதாரங்களுக்கான தொடர்ச்சியான போராட்டத்தில் ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுத்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.